அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட்டுற மாட்டார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த காரியங்களை மேற்கொண்டு வெளிவரக்கூடிய வகையில் உங்கள் கூட அவர் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். உங்களுக்கு அதில் அற்புதத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறார். தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த நல்ல திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளும் வரைய தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. எதிர்மறையான காரியங்களை குறித்து முறுமுறுக்காதீங்க. தேவன் மேலே அவிசுவாசமாக இருக்காதீங்க. சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்கும். இவள் ஜனங்கள் கூட சொன்னாங்க, நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எகிப்திலேயே இருந்துடலாமே அப்படின்னு. நம்ம தேவனுடைய கரத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு தேவன் நம்மளுக்கு வழி நடத்துகிற பாதையில் நம்ம நடந்து போகும் பொழுது நலமும் விசாலமுமான வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க. தேவன் இன்னும் அநேக நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.